வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 462 பக்கமாக ஓப்பன் ஆகிருந்தது காப்பர் மார்க்கெட். 463க்கு மேலே போனால் பை பண்ணலான்னு நினச்சோம். மார்க்கெட் மேலே போய் 467.8 வரைக்கும் மேலே போயிட்டு உடனடியாகவே கீழே வந்துடுச்சு. பல தடவை 462 சப்போர்ட் எடுத்து இறுதியாக முடியாமல் 460 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 459 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுதா. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் இப்போ இந்த ஸ்கேலை சுருக்கி பார்த்தோன்னா ஓரளவு உங்களுக்கு இப்போ நடந்துட்டுருக்கிற பிரச்சனை என்னன்றது புரியும். இந்த 467 விட்டு மார்க்கெட் மேலே போக மாட்டேங்குது, கீழேயும் வர மாட்டேங்குது, ஒரு சைடாக மூவ் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்மளும் ரொம்ப நாளாகவே பையிங்க்கு சாதகமாக தான் எல்லா முடிவும் எடுத்துகிட்ருக்குறோம். ரொம்ப ரேராக தான் செல்லிங்க்கு சாதகமாக முடிவு எடுத்துருக்குறோம். ஆனால் தொடர்ந்து மேலே போகாமல் நிற்கிறது நமக்கும் ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குன்னு ட்ரேட் பண்ணி 63 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்தான், ஏன்னா வேறு வழி இல்லை. இவ்வளோ நேரம் கன்சால்டேட் ஆகிட்டு ஒரு பெரிய ஸ்விங் மேலேயோ கீழேயோ நம்ம எதிர்பார்க்குற நேரம் வந்தாச்சு. இன்னொரு முறை மார்க்கெட் கீழே வந்தாலோ இல்லை 63 விட்டு மேலே போனாலும் சரி, ஒன்று மார்க்கெட் மிக பெருசாக மேலே போகும், இல்லை கீழே வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்று நீங்கள் டேரெக்டாக ஃபியூச்சர்ஸ்லேயே ட்ரேட் பண்ணலாம், இல்லை தற்போதைக்கு ஓப்பன் ஆகிருக்க ஆப்ஷன்ஸ், புதுசாக லான்ச் ஆகிருக்க ஆப்ஷன் டெரிவேட்டிவ்ஸில் கூட ட்ரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ ஆப்ஷனில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு காப்பர் மார்க்கெட்டோட ஆப்ஷன் செயின். மார்க்கெட் சரிவாக கொடுக்கும் அப்படின்னு நினச்சா இப்போ 450 நேற்று மார்க்கெட் க்ளோசிங் படி பார்த்தீங்கன்னா 450 புட் ஆப்ஷன், அவுட் ஆஃப் மணி புட் ஆப்ஷன் ₹5 கிட்டத்தட்ட ₹5 க்ளோஸ் ஆகிருக்கு. தாராளமாக இதை வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு சாதாரணமாக ₹5 அப்படின்றது கொஞ்சம் அவுட் ஆஃப் மணியில் போனால் கொஞ்சம் சேஃபான, கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. இந்த புட் ஆப்ஷனை வாங்கினா மார்க்கெட் ஓரளவுக்கு பெருசாக சரிவாக கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 450, 440, 450 வந்தாலே ஓரளவு கணிசமாக ஒரு 5 பாயிண்ட் ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சேஃபாக விளையாடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் புட் ஆப்ஷனை கூட ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி கன்சல்டேட் சமயத்தில். இப்போ நிறைய விஷயம் இருக்குது உங்கள் இப்போ லாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. தொடர்ந்து எங்களுடைய வெபினார்ஸ், ஆன்லைன் வெபினார்லாம் பாருங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. ஆனால் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் 463 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.